கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது கடந்த 17ஆம் தேதியிலிருந்து கரூரிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூரில் அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார், போலீஸ் அதிகாரிகள், எஸ்ஐ அதாவது காவல் உதவி ஆய்வாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த கரூர் கூட்ட நெரிசல் நடந்த போது அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்கும் பணிக்காக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அங்கு வராத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கரூரில் அனைத்து பட்டியலையும் தயார் செய்து அந்த ஆம்புலன்ஸ் வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நேற்று தொடங்கியது. நேற்று இந்த விசாரணையில் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் 6 பேர், ஓட்டுநர்கள் 5 பேர் என நேற்று இரவு சுமார் 7:30 மணி வரை விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றது. சுமார் 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு அந்த விசாரணை முடிந்து அவர்கள் அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாளிகை சிபிஐ அலுவலகத்தில் தற்போது அந்த விசாரணையானது தொடங்கியுள்ளது. இன்று 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். இந்த விசாரணையில் சம்பவ தினத்தன்று ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தது குறித்தும் மற்றும் அந்த வாகனங்களுக்கான உரிமம், அந்த தூக்கி சென்ற நபர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.